சரி, அப்ப எஸ்ஐஎஸ் மாடல் கொண்டு இருக்கிற ஏஆர்ஜி ஒரு டிஃபால்ட் வேரியபிள் அது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நாம பார்த்தோம். ஸோ என்னென்ன விஷயங்களை அது வந்து எலமெண்ட்ஸா வச்சிருக்கு ஏஆர்ஜி டிஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அதுல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? பைத்தான் ஃபைலோடைய அட்ரஸ் இருக்கு. அப்புறம் ரெண்டே ரெண்டு எலமெண்ட் தான் இருக்கு சொல்லலாம். ரெண்டே ரெண்டு எலமெண்ட் ஒன்று வந்து ஐ மீன் பைத்தான் ஃபைல் அட்ரஸ், இன்னொன்று மோட் மோடும் C++ ஃபைல் அட்ரஸும் ஒன்று ஒரே ஒரு குரூப். அப்ப டோட்டலாவே எத்தனை எலமெண்ட்ஸ்? ரெண்டு எலமெண்ட்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு என்ன இண்டெக்ஸ் வேல்யூ? இந்த மாதிரி 0 ன்னு சொல்லலாமா? மிக தவறான ARGB of 0. ARGB of 0. Right. Next mode with C++ file name is இதுக்கு நம்ம பேரா பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து இங்க OS model. OS model நான் வந்து இம்போர்ட் பண்ணணும். பைத்தான் விண்டோஸ் பேஸ் பண்ணி, ஏன்னா C++ ஆகிட்டோம் இல்ல பைத்தான் ஆகிட்டோம் எல்லாமே விண்டோஸ் பேஸ் பண்ணி தான் வச்சாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் வச்சு தான் வச்சாங்க. ஸோ அப்போ விண்டோஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா நமக்கு இது வேணும். OS மாடல் ஒரே ஒரு ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்காதுல்ல, பட் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம் புரிஞ்சா. ஸோ அது என்னன்னா சிஸ்டம். என்ன ஃபங்க்ஷன்? சிஸ்டம். ஒரு ஃபேன்சி ஸ்டோர் நிறைய வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கு. அது தேவையான சொந்தம் எடுக்கும். சொந்த பாயிண்ட் புரியுதா? ஃபேன்சி ஸ்டோர் போறோம், நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கு. அது நமக்கு தேவையானது மட்டும் தான் எடுக்கிறோம். மேபி ஒண்ணு கூட இருக்காங்க. அது மாதிரி ஒரு மாடியூல்ன்றது ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி. அந்த ஃபேன்சி ஸ்டோருக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கலாம். வேரியபிள்ஸ் இருக்கலாம், ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். உனக்கு என்ன தேவை? அப்ப நமக்கு ஃபுல்லா ஃபேன்சி ஐட்டம் வாங்கணும்னா நான் ஃபேன்சி ஸ்டோருக்கு போகும். அதுதான் இப்போ கடைக்கே போகும். அந்த பொருள் உனக்கு கிடைச்சுமா? ஏதோ நீங்க விர்ச்சுவல் ஆகுமோ இல்ல வந்து ஆஃப்லைனோ ஆன்லைன்ல நீங்க ஒரு ஷாப்பிங் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? ஷாப்பிங் பண்ணாம ஒரு தேவையான பொருள் கிடைச்சு இம்போர்ட் பண்ணணும். OS மாடல் நான் என்ன பண்றேன்? செகண்ட் ஆப்ஷன் import module. The OS module in Python provides a way of using operating system dependent functionality. Windows அடிப்படையா வச்சுக்கிட்டு அதை நம்பியே அதை பேஸ் பண்ணியே ஒர்க் பண்ற சில விஷயங்கள் வேணும்னா நான் என்ன பண்றேன்? OS நான் import பண்றேன். The function that the OS module allows you to interface with the Windows operating system where Python is running now. அப்போ இந்த ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து நான் யூஸ் பண்ண போறேன் OS மாடியூல். அது வந்து என்னவா இந்த ஆட் பண்ணுறேன்னா விண்டோஸ்க்கும் பைத்தானுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸா ஆட் பண்ணுறேன். விண்டோஸ்க்கும் பைத்தானுக்கும் இன்பிட்வீன்ல ஒரு லிங்க் ஏற்படுத்துறது யாரானா இந்த சிஸ்டம். ஓகேவா? சரி, இதுல முக்கியமான அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா OS.system அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஒரு ஃபங்க்ஷன் நீ எடுத்து யூஸ் பண்ணாவே நீ என்ன பண்ணணும்? இது ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷன் மாடியூல்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். எடுத்தாவே நான் என்ன செய்யணும்? இப்ப நான் வந்து நான் வந்து சொல்றேன் இல்ல நன்றி கூப்பிடுறேன். நான் என்ன பண்ணுறேன்? நன்றி வாங்க அப்படின்னு சொல்றேன். அதான் எனக்கு கால் பண்ணலப்பா. இல்ல அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஒரு மொத்த நான் அசைன் பண்ணும். ஒரு வேல்யூ நான் கூட்டணும். ஒரு மொத்த செய்யணும்னு நான் சொல்றேன். சும்மா கூப்பிட்டு வச்சுக்க நான் கம்மியாக வச்சுக்கணும். சொல்லுங்க சார், சார் பொறுமையா இருக்கும், பொறுமையா இருக்கும். அதை பொதுவாக சரி சார் சும்மா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம். அதுதான் வேல்யூஸ். அப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணனாலே
நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். புரியுதா? என்ன பாஸ் பண்றோம்? பேராமீட்டர்ஸ். முதல்ல பேராமீட்டர் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ வரும். அந்த பேராமீட்டரோட வேல்யூவை பைத்தான் என்னன்னு சொல்றாங்கப்பா? சொல்றாங்க. எல்லாரும் தெரிஞ்சுங்க, பைத்தான்ல பேராமீட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ எப்படா இது மாதிரி சொல்லி கொடுத்தாரு? உண்மையிலே நான் சொல்லி கொடுக்குறோம், மறந்துட்டோம். என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஆன்சர் வரலையா? வந்து தேவையில்லை. மறுபடியும் அதே தான் சரி. தெரியலன்னா தெரியல சொல்லுங்க. தெரியலன்னா தெரியல சொல்லுங்க. சொல்லுங்க. கேட்கிறேன். 7th சாப்டர் முடிச்சுட்டு 14th சாப்டர் பாதி தூரம் வந்து தாண்டி நிறுத்தலாம். கேள்வி நேற்று கூட இதை பத்தி பேசிருக்கோம். நேற்று கூட கிளாஸ்ல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசிருக்கோம். என்ன சொல்றது? what is the value of parameter in a function? உங்க தவிர என்ன நானும் அதுதான் கேட்டேன். OS.system of execute the C++ compiling command. A string containing Unix C command which also supports C++ command. என்ன செய்யலாம்? நீங்க வந்து பைத்தான்ல இருந்தோ யூனிக்ஸ் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல வந்து சி லாங்குவேஜா இருக்கட்டும், C++ லாங்குவேஜா இருக்கட்டும், எங்க இருந்து நீங்க வந்து ஒரு கமாண்ட் நீங்க பாஸ் பண்ணாலும் அது சப்போர்ட் பண்ணும். விண்டோஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இந்த ஷெல் ஹியர் இட் இஸ் கமாண்ட். கமாண்ட் விண்டோல நீங்க இந்த என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்களோ அதை எடுத்து போய் ப்ராசஸ் பண்ணும். யாரை எடுத்து கொண்டு போய் ப்ராசஸ் பண்றதா? OS.system of the critical functions in a OS model. Right. For example, to compile the C++ program, C++ compiler should be invoked. எனக்கு வந்து விண்டோஸ் பேஸ் பண்ணி பைத்தான் கோடிங் மூலமா C++ ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கணும்னா எனக்கு ஒரு கம்பைலர் தேவை. அந்த கம்பைலர் பேரு G++. அந்த G++ கம்பைலர் எங்க இருக்குன்னா OS.system of the ஃபங்க்ஷன்ல இருக்கு. அப்ப நான் G++ எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்? C++ கம்பைலர் எனக்கு இருந்தாதான் நான் இந்த ரெண்டு லாங்குவேஜ் இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் என்ன செய்யணும்? OS மாடல் இம்போர்ட் பண்ணணும். அதுல இருந்து நான் எப்படி இருக்கணும்? சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்ப வேர் த G++ கம்பைலர் in Python கேட்டா எங்க இருக்கும்? G++ கம்பைலர் OS மாடிக்குள்ள சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன் இது. அப்ப வாட் இஸ் G++? இந்த கேள்விக்கு என்ன பதில்? What is G++? G++ is a compiler should be, running the C++ program through the Python. G++ is a compiler. It is used to compile C++ program through Python code. இது எழுதி வச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. எழுதுனா எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்? சரி சார். C++ is a compiler. It is used to run the C++ program. Run the C++ program through Python. Python coding மூலமா C++ program ரன் பண்ணனும்னா உனக்கு G++ கம்பைலர் வேணும். அப்ப G++ கம்பைலரை நான் வந்து இம்போர்ட் பண்ணனும் இல்ல யூஸ் பண்ணனும்னு நினைச்சனா நான் ரெண்டு விஷயத்தை செய்யணும். முதல் விஷயம் என்ன? OS மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணாம பார்த்தாது அதுக்குள்ள இருக்க சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய கோடிங் எந்த கோடிங்ல? கரெக்ட். பைத்தான் கோடிங். கரெக்டா சொல்றீங்க சர்வாஸ். C++ பேசவே கூடாது நம்ம இடத்துல. அது கிடையாது. நம்ம பேசுறது மொத்தமே பைத்தான் கோடிங். To do the following command is used. பாருங்க எத்தனை parameters இருக்கு பாருங்க. சூப்பரா
G++ compiler வருது, variable name 1, mode variable name 2. அப்போ 3 parameters possible. 3 parameters நான் இதுதான் நான் சொல்லிட்டேன். மோடு variable name சேர்ந்து ஒன்னு சொல்றேன். அப்ப டோட்டலா எத்தனை பாராமீட்டர் இருக்குதானே? 3 பாராமீட்டர். ஃபர்ஸ்ட் G++ கம்பைலர் இதே நீ எது கொடுத்தாதேடா ரொட்டேஷன் கூட G++ கொடுத்துரும். அதுக்கு அடுத்து பைத்தான் கோடிங் அந்த ஃபைல் அட்ரஸ் பைத்தான் ஃபைல் அட்ரஸ். அடுத்தது மோடுன்றது உங்களுக்கு தெரியும், இன்புட் அவுட்புட் இருக்கும். அதுக்கு அடுத்து இது ரெண்டுமே சேர்ந்து ஒண்ணுதான். அப்புறம் C++ உடைய ஃபைல் பாத் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். வித்தவுட் இத ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டேன். வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். இங்க .py கொடுத்துட்டேன், அதனால நான் வந்து இங்க .cpp கொடுக்கறது கொடுக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த நடுவுல பிளஸ் ஒருத்தருக்கான அவன் யாரு? ஜெனரலா பிளஸ் யாரு ஆட் பண்ணுவாங்க. ஜெனரலா பிளஸ் ஸ்ட்ரிங்ல என்ன யூஸ் ஆகுது? ஸ்ட்ரிங்ல ஒரு 8th லெசன் படிச்சீங்களா? ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் 8th லெசன் படிச்சீங்களா? அந்த இடத்துல பிளஸ்க்கு என்ன பேர்? அந்த சாப்டர்ல பிளஸ் பேர் என்ன சொல்றேன்? அசைன்மெண்ட் ஆகும். நீ சொல்றது தெரியுதா? நீ சொல்ற ஆன்சர் தெரியுதா? பிளஸ் என்ன பேர்? 8th லெசன்ல ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல 8th லெசன்ல பிளஸ்க்கு என்ன பேர்? கன்கார்டினேஷன் ஆஃப் அது concatenation of join in the given two strings. Join in the given two strings. பாருங்க இதெல்லாம் strings மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவோம் பைத்தான். அப்போ G++ கம்பைலர், அப்புறம் வேரியபிள் 1, அப்புறம் மோடு, அப்புறம் வேரியபிள் நேம் 2 எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி யாருன்னா அந்த பர்சன். அது பத்தி தனியா சொல்லி பார்ப்பாங்க. இதே பாயிண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க. where each argument contains இப்போ ஒன்னொன்னுக்கு பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நெக்ஸ்ட் சொல்றான், முன்னாடி சொல்லிருக்கான், திரும்பவும் சொல்லுவான், இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? OS டாட் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபர் டோட்டல் ஃபங்க்ஷன் பத்தி சொல்றாங்க. ரைட், என்ன பண்ணுது? ஃபங்க்ஷன் சிஸ்டம் ஆஃப் டிஃபைன்ட் இன் OS மாடியூல் டு இன்டராக்ட் வித் தி ஆப்பரேட்டிங் சிஸ்டம். பைத்தான்ல இருந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரியாக நமக்கு ஆட் பண்ணது யாருன்னா நீங்க ஏற்படுறது யாருன்னா OS டாட் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன். ரைட், அதுக்குள்ள G++ ஜெனரல் கம்பைலர் டு கம்பைல் C++ ப்ரோக்ராம் அண்டர் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி C++ கம்பைல் பண்ணனும்னா அதுக்கு யாரு? C++. நம்ம பைத்தான் மூலமா தான் அந்த கோடிங் நம்ம கொடுக்கிறோம். இந்த எல்லாமே பைத்தான் கோடிங். பைத்தான்ல கோடிங் இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட். அப்ப பைத்தான் மூலமா விண்டோஸ் பேஸ் பண்ணி நான் C++ கம்பைல் பண்ணனும்னா அதுக்குள்ள ஒரு கம்பைலர் நான் இன்க்ளூட் பண்ணணும். கோடிங் பைத்தான் கோடிங். அது யாருன்னா ஜிசி. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா? இல்ல திரும்ப சொல்லணும்? சரி, வேற யாருக்காவது புரியலையா? இப்ப நான் சொல்ற பாயிண்ட் வேற யாருக்காவது புரியலையா? G++ வந்து C++ கம்பைல் பண்றதுக்கு எதை பேஸ் பண்ணி? ஓகேவா? கிளியரா இருக்குங்களா? இந்த கோடிங் நம்ம எங்க கொடுத்துறோம்? பைத்தான் கோடிங் கொடுத்துறோம். ஒரு ஒன் ஆஃப் தி கமாண்ட் அப்ராக்ஸா பொதுவா ஒரு பைத்தான் கோடிங் ஒரு லைனை பத்தி படிச்சு முதல்ல அடுத்த வேரியபிள் நேம் ஒண்ணுனா புரியல சார் சொல்லியாச்சு. யாரும் சொல்லுங்க சார் எந்த டாபிக்ல சார் சொன்னார்? ரமேஷ் சார் எந்த டாபிக்ல நேச்சர் கொண்டு சொன்னார்? வேரியபிள் நேம் 1 வேரியபிள் நேம் 2 நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். எந்த கமாண்ட் எந்த டாபிக் சொல்லணுமா? இப்பதான் காலேஜ் பேசி இந்த டாபிக் வருதுல்ல, அதாவது ரிப்பீட்டட். ஏற்கனவே இந்த விஷயத்தை ஒரு இடத்துல படிச்சிட்டோம். அது எந்த இடம்?
என்ன டாபிக் எஸ்பைஸா எஸ்பைஸ்ல ஏஆர்ஜிபி அந்த படிச்சோம் அகைன் அதெல்லாம் இன்னொரு படிச்சோம் ஸ்டார்டிங் ஸ்டெப் நம்பர் 1 2 3 எடுத்து போடலாம் போடல ஸ்டெப் நம்பர் 3 தான் சொல்லுங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பைத்தானையும் C++ ரன் பண்ணி பார்ப்பேன் அப்படின்ற எக்ஸசைஸ் படிச்சிருக்கேன் ஸ்டெப் நம்பர் 3 எடுத்து போடலாம் ஸ்டெப் நம்பர் 3 தான் எப்படி ரன் பண்ணனும் எப்படி கம்பைல் பண்ணனும் எப்படி ரன் பண்ணனும் பைத்தான் ரியாக்ட் பண்ணனும் அத பைத்தான் கேப்டர் அப்புறம் வந்து பைத்தான் கைனஸ் அப்புறம் மோட் அப்புறம் C++ பைத்தன் வித்அவுட் எக்ஸ்டென்ஷன் ஓகே ஆல்ரெடி இது தேர்ட் டைம் பண்ணிருக்கேன் டூ டைம்ஸ் படிச்சோம் என்ன நடக்குது சொல்லுங்க அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க செகண்ட் டைம் செகண்ட் டைம் இது நான் ரிமூவ் பண்ணி போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முதல் செகண்ட் ஸ்டெப் வந்து நேத்து இது தேர்ட் எஸ்எஸ் மாடல்ல எஸ்எஸ் மாடல்ல வந்து என்ன யூஸ் பண்றோமா கோடிங்குள்ள பைத்தான் கோடிங்குள்ள என்ன யூஸ் பண்றோம் எஸ்எஸ் மாடல் நான் ஏன் இன்புட் பண்ணனும் அதுல இருந்து நான் என்ன யூஸ் பண்றேன் ஏஆர்ஜிபி ஏதாவது பேசலாம் ஏஆர்ஜிபி நேரமா பேசலாம் இன்னைக்கு நாம புதுசா பாக்குறோம் ஓஎஸ் மாடல் சிஸ்டம் ஆஃப் அவ்வளவுதான் ரைட் டவுன் வேரியபிள் நேம் 1 name of the C++ along with its path without extension in string format கொஞ்சம் மாத்தி தரலாம் அந்த மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தோட பைத்தான் கோடிங் சொன்னாங்க பைத்தான் கைனஸ் இருக்கா ஆனா இங்க என்ன சொல்றாங்க அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன கொடுக்கணும் C++ அதாவது செகண்டா இருக்கறத ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் லாஸ்ட் ஒன் வந்துச்சுனா C++ கைனஸ் without extension அத வேரியபிள் நேம் 1 கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு மோட் to specify input or output mode here it is more fixed with the icon அப்படினா அவுட்புட்காக நான் C++ ஃபைலை ரன் பண்றேன் அப்படினா இல்ல இன்புட்காக அந்த ஃபைலை நான் வந்து ரன் பண்றேன் அப்படினா கம்பைல் பண்றேன்னா -i இருக்கும் இன்புட் மோட் ரைட் அதுக்கு வேரியபிள் நம்பர் 2 என்ன சொல்றா நேம் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித் தி எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் without extension in string format நல்லா புரிஞ்சுக்கோ SYS மாடியூல்ல ARGB என்ன பண்ணுதுன்னா பைத்தான் கோடிங் மோட் C++ பைலட்ஸ் அத எனக்கு சொல்லுது ஓகே SYS என்ன சொல்றேன்னா கம்பைலர் எடுத்துக்கிட்டு எதை கம்பைல் பண்ண போறோம் C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்றேன் என்ன மெத்தட்ல நான் கம்பைல் பண்றேன் இன்புட் மெத்தடா இல்ல அவுட்புட் மெத்தடா சொல்றோம் கம்பைல் பண்ணா ஒரு கோடிங்க ஆக்சுவலா சோர்ஸ் கோட கம்பைல் பண்ணா நமக்கு கிடைக்குது இல்லடா அத்தனை ஒரு அல்டாயிரம் கிளாஸ் சோர்ஸ் கோட கம்பைல் பண்ணா எனக்கு கிடைக்கிறது ஆப்ஜெக்ட் கோட்ல இருந்து தான் இது வரும் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வரும் exe ஃபைல் வரும் .exe ஃபைல் வரும் எக்ஸிக்யூட்டபிள் சொல்றாங்க அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான் பேசிக்கா அவர்களே நம்மளுடைய அவுட்புட் சோர்ஸ் கோட நமக்கு புரியும் இந்த கான்வெக்ட் அதாவது சோர்ஸ் கோட் ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதோட பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இன்பிட்வீன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் கோட் தெரியாது நமக்கு அது யாருக்கு மட்டும் தான் புரியும் கம்பைலர் கூட அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும் தான் புரியும் இதெல்லாம் நம்ம கலந்துல என்ன படிச்சோம் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் data process information அப்ப இன்புட் தான் சோர்ஸ் கோட் process பண்ணி வரதா ஆப்ஜெக்ட் ஃபைல் அது அப்படியே பொம்மையா சிம்பிளா காமிச்சா உங்களுக்கு புரியுமா புரியாது அத மறுபடியும் இங்கிலீஷ் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டா காட்டணும் அது பேர் தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இந்த மூணு கான்செப்ட் இங்க இருக்கு OS டாட் சிஸ்டம் ஆஃப் வேலை இதுதான் செய்யும் வாங்கிட்டு அப்புறம் அந்த ப்ராசஸ் பண்றது ப்ராசஸ்ல இருந்து அவுட்புட் பண்றது எல்லாமே யார் செய்யறாங்க OS
அப்போ முதல்ல நாம என்ன பண்றோம்? என்ன ஃபைல் ஃபர்ஸ்ட் கம்பைலர் வராங்க. கம்பைலர் பேர் சொல்ற GTK கம்பைலர் பேர் சொல்ற உங்களுக்கு புரிஞ்ச பேர் என்ன சொல்ல. அப்போ உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து சுத்தமா புரியல. சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன், போர்ட்ல ஆன்சர் இருக்கு, பாத்து சொல்ல தெரியும். கம்பைலர் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்லி கொடுத்தேன், அதான் சொல்றீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுங்க. சொல்லி கொடுத்தா நீங்க சொல்லிட்டு கொஞ்சம் அர்த்தமா இருக்கும், சிரிச்சு ஆன்சர் வரும். நல்லா கவனிச்சுக்கோ. விண்டோஸ் பேஸ் பண்ணி சொல்றது, ஐ மீன் கம்பைல் பண்றது G++. அதே லினக்ஸ்க்கு வேற இருக்கும், அதே மாதிரி யூனிக்ஸ்க்கு வேற இருக்கும், மேக் ஓஎஸ்க்கு வேற இருக்கும், iOSக்கு வேற ஒரு கம்பைலர் இருக்கும், அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு ஒரு கம்பைலர் தனித்தனியா இருக்கும். G++ only for Windows operating system, only for Windows operating system. ரைட், அடுத்து பாரியா, இங்க தான் ஆன்சர் ரெடியா இருக்கும். சிஸ்டம் ஆஃப் தான் நம்ம கோடிங்கே கம்பைல் பண்ணி அவுட்புட் ரெடி பண்ணுவோம். அப்ப இங்க ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணா, வேரியபிள் நேம் பண்ணது என்னப்பா? ஃபைல் அட்ரஸ். ஓகேவா? அடுத்தது மோட், இன்புட் மோடா அவுட்புட்டா. அடுத்தது வந்து வேரியபிள் 2ன்றது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்துட்டா. அப்ப இது ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் ஃபைல் கிரியேட் ஆகுது இந்த இடத்துல வேரியபிள் 1ல. இந்த இடத்துல அவுட்புட் ஃபைல் வேரியபிள் நம்பர் 2ல. இதுதான் ஆன்சர். எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல தான், ஸ்ட்ரிங்கா தான் நம்ம கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? கொட்டேஷன். கொட்டேஷன் இந்த விஷயங்கள்ல எல்லாத்தையுமே எப்படி கொடுப்போம் நாம? டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன். அதாவது ஸ்ட்ரிங் ஃபார்மேட் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை கொடுக்கணும், நீங்க அப்படியே பேங்க் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, சூப்பரா இருக்கு. கீழே எப்படி கொடுத்துருக்கா பாருங்க. OS டாட் சிஸ்டம் ஆஃப் G+++ CPP அண்டர்ஸ்கோர், அப்புறம் இன்புட் மோடு, அப்புறம் எக்ஸிக்யூட்டபிள் இன்புட் மோடு ஆர் அவுட்புட் மோடு. ரைட், இங்க அவுட்புட் மோடு. அதுக்கப்புறம் அப்ப இது என்னப்பா? இது என்னப்பா? ஆக்சுவலா CPP அண்டர்ஸ்கோர் ஃபைல் ஆப்ஜெக்ட் கூட கன்வெர்ட் ஆகும். அதுல இருந்து எது வரைக்கும் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அதுல இருந்து என்ன வருது? C++ compiler compiles the CPP, அதான் C++ ஃபைலை கம்பைல் பண்ணுது, and minus for output sent to output file, I mean executable. Right, notes. Plus பத்தி இங்க என்ன சொல்றேன், plus பத்தி இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? Plus in OS dot in system of indicates that all the strings are concatenated. ஒன்றோடு ஒன்று இணைத்தல். அப்போ பிளஸ்க்கு ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல என்ன பேரு? கன்காடினேஷன் ஆபரேட்டர். கன்காடினேஷன்னா ஜாயினிங் ஆஃப் மோர் தென் ஒன் ஸ்ட்ரிங். அதுதான் in a single string ஆ மாத்து. எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரே ஸ்ட்ரிங்கா மாத்து. ++ போட்டே போறோம். Therefore, give a space after each word for the above argument. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டா நம்ம ப்ளஸ் யூஸ் பண்றோம். அந்த ஸ்பேஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா ப்ளஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் G++ C++ ஃபைல் நேம் பிளஸ் மோட் பிளஸ் எக்ஸிக்யூட்டபிள். அடுத்தபடியாக கடைசியா நாம் பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு மாடியூல் என்ன இருக்கு? கேட் ஆஃப். இது அந்த ரெண்டு மாடியூல் இருக்குல்ல, இது தனியா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. Get up to explain பண்ணுங்க. Integration. அதாவது unexpected question. அப்படிங்கறத இத ரெண்டு வரும். Explain get up top function is the supervisor. The get up top model of Python helps you to pass. Pass நம்ம கத்து கலர் என்ன கொடுத்து பாருங்க. Split. பிரித்தல். பார்ட்டா பிரிக்கும். The get out of module in Python helps you. You means because you can get the other side. This is
என்ன டாபிக் பாருங்க. கெட்டாக் டாப் மாடியூல் என்ன உங்களுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணி எப்படி ஹெல்ப் பண்ணுது? பைத்தான் நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு கேக்குறேன். ஸ்பிளிட் கமாண்ட் லைன் ஆப்ஷன் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இதுவே எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக குறிப்பது யார் அப்படின்னா கெட்டாக் டாப் மாடியூல். யாருமா? கெட்டாக் டாப் மாடியூல். கெட்டாக் டாப் மாடியூல்லே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது பேர் கெட்டாக் டாப் ஃபங்க்ஷன். இது அதுவா பார்ப்போம். மாடியூல் பேரும் பாருங்க நேம் எழுதுற 10 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் போட பார்த்தா அதுலயே எடுக்க சொல்றாங்க. அதனால இது அந்த லைன் பை லைனா பார்க்கும்போது ஒண்ணு கிடையாது. இவங்க பின்னாடி இருப்பாங்க. சரி கவனிங்க. The get-out of module of Python helps you to pass. Pass means split command line arguments. Command line pass பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் தனித்தனியா பிரிச்சு ப்ராசஸ் பண்றது யாரானா get-out of module. அதுக்குள்ள இருக்கிற அவர் பண்ண மாட்டாரு, அதுக்குள்ள இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ண போறாரு. அப்போ OS குள்ள யார் இருக்காங்க? வெரி குட். சிஸ்டம் ஆஃப் OS குள்ள யாரு? சிஸ்டம் ஆஃப் இருக்காங்க. எஸ்பைஸ் கூட யாரு இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாரு என்னப்பா ஆக்சுவலா சிஸ்டம் ஆஃப் ஆக்சுவலா என்னப்பா ஃபங்க்ஷன். வெரி குட். இந்த அளவு தெளிவா இருக்கும். மதுமிதா சொல்றது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. பரந்தசிஸ் வந்துட்டாவே ஃபங்க்ஷன். பரந்தசிஸ் எல்லாமே எம்டியா இருந்தா அது வெரி அவ்வளவுதான். பாருங்க, this module provide get-out top. First section பாருங்க எப்படி பண்றாங்க. get-out top method to enable command line argument pass. இந்த வேலை யார் செய்யுது? ஸ்பிளிட் பண்ற வேலை யார் பண்றாங்க? get-out top module இருக்கிற கணிஷ்டா இல்ல. get-out top உள்ள இருக்கிற get-out top ஃபங்க்ஷன். Right on it. The following is the syntax for this method. நீங்க ஜனனிப்ரியா அவர்களே, நீங்க இந்த கோடிங்க நீங்க எழுதணும்னா இந்த சின்டாக்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா OPTS ஆப்ஸ் அது தெரியும். சொன்னல பரந்தசிஸ் சொல்லுங்க, அது பேர் என்ன? OPTS ஆர்குமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஒரு வேரியபிள், ஆர்குமெண்ட்ஸ் ஒரு வேரியபிள். எல்லாமே கோஆர்டினேட்ஸ் தான். ஷார்ட் பண்ணி எழுதிட்டாங்க. நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? நோ. OPTS தான் எழுது. அதனால சிஸ்டம் சவுண்ட் கிரியேட் பண்றத தனி சேர்த்து ஸ்பெசிபிக் கிளாஸ்ல இருக்கு. சார் இந்த பெஞ்ச் அப்படி சவுண்ட் அதனால தான் முன்னாடி வந்துட்டீங்க. இல்ல லாஸ்ட் பெஞ்சுக்கு போறீங்க. இல்ல லாஸ்ட் அப்ப சவுண்ட் கிரியேட் பண்ணு. நான் பண்ணல, அது வந்து நீங்க என்ன போர்ட்ரேட் பண்றீங்க? விஸ்வநாத் சார் கையில வேணுமே வந்து மாதிரி உட்கார்ந்தா இல்ல சார் அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் நான் என்ன பண்றேன், get-out top அப்படின்ற ஃபங்க்ஷன்ல argv argv அந்த வேரியபிள் நான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன், அதுக்கப்புறம் லாங் ஆப்ஷன்ஸ், மூணு பேராமீட்டர் பாஸ். argv ஒரு பேராமீட்டர், ஆப்ஷன் ஒரு பேராமீட்டர், லாங் ஆப்ஷன் ஒரு பேராமீட்டர். சார் இது ஸ்கொயர் பிராக்கெட்ல எழுதணுமா? இல்ல கிடையாது. அப்படியே டபா போட்டு போட்டு வேண்டியது. ஏன்னா அவங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாங்க சார். சப்போஸ் நம்ம பப்ளிக் ஸ்கொயர் பிராக்கெட் போடலாம், மார்க் போடுமா? அது நாட் எசென்ஷியல்.
Right, ஒரு அது பத்தி படிக்கலாமா? இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். Here the detail of the parameters. ARGB, this is the argument list of values to be pairs splitted. ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எத்தனை வேல்யூஸ் இருப்பாங்க? ARGB ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு? ரெண்டு வேல்யூஸ். என்னென்ன? Python file address mode with C++ file address without extension. mode இருக்கும், C++ file address இருக்கும் without extension. அப்ப டோட்டலா ரெண்டு தான் இருக்கு. ARGB. In our program, the complete command will be passed as a list. எப்படி நம்ம இங்க பாஸ் பண்றோம்? ஆர்குமென்ட் list format. ஏன்னா because ARGB is a list. Act as a list. For example, என்ன சொல்றான்? C colon அதுதான் அந்த ARGB எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன பார்த்தோம்? ஏற்கனவே முடிச்சிட்டோமா? மண்டே இல்ல எப்போ? வெனஸ்டே முடிச்சிட்டோம். அது முடிச்சோம். இந்த சர்க்காஸ் ரைட், இது நம்ம ஆல்ரெடி தெரியுமா? இது வந்து என்னது? பைத்தான் ஃபைல் அட்ரஸ், மோடு, அப்புறம் C++ ஃபைல் அட்ரஸ் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். இதை ARGB கூட லிஸ்ட் மாதிரி பாஸ் ஆகும். ரைட், அடுத்தது ஆப்ஷன்ஸ். This is string of option letters that the Python program recognizes as for input or for output. With the options like I or mode. The mode தான் options. Mode நம்ம சொல்லியா? அதுதான் options சொல்றாங்க. That followed by mode. இப்போ இந்த கமாண்ட் மட்டும் என்ன வரும்? அங்க மைனஸ் நல்லா கவனிங்க, மைனஸ் ஐ மைனஸ் கொடுத்துருமா? ஆனா இங்க எப்படி கொடுக்கணும் இந்த ஃபங்க்ஷன்? I colon or no colon. I or O that followed by a colon. Okay. Here colon is used to denote the mode. And I colon வந்து mode denote பண்ணுது. இங்க colon வந்து mode வந்து denote பண்ணுது. ஓகேவா? அடுத்தது long options. This contains a list of strings. Arguments of long option should be followed by an equal sign. அப்போ ஃபைல் அட்ரஸ் கொடுக்க போறோம் இல்லையா? பைத்தான் ஃபைல் ஐடி சார் C++ ஃபைல் அட்ரஸ் கொடுக்க போறோம் இல்லையா? சோ அத வந்து லாங் ஆப்ஷன் மைனஸ் ஐ பக்கத்துல ஃபைல் அட்ரஸ் இருக்குதா? அதுதான் இங்க லாங் ஆப்ஷன் சொல்றோம். அப்ப என்ன சொல்றது? This contains a list of string. Arguments of long option should be followed by an equal sign. ஆனா இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? ஈக்குவல் டு நோட் டவுன் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபைல் அட்ரஸ் ஈக்குவல் டு அப்படின்றத ஃபைல் அட்ரஸ் ஈக்குவல் டு அப்படின்றத அப்ப ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணனும். ரைட், எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். புரியுதா? எக்ஸாம்பிள் சொல்றேன். In our program, the C++ file name along with its path will be passed as a string I. I will be also passed to indicate it as the input file. C++ ஃபைல நான் வந்து இன்புட்காக நான் ரன் பண்றேன், இல்ல அவுட்புட்காக ரன் பண்றேன் அப்படின்ற விஷயம் தான். ஓகேவா? அடுத்து get out of method returns the value consists of two elements. ரெண்டு எலிமெண்ட் வந்து அதாவது அந்த ரெண்டு எலிமெண்ட் யூஸ் பண்றோம். என்னென்ன எலிமெண்ட்? ஃபைனல் ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்றோம். என்னென்ன வேரியபிள்? OPTS and ARGS, not ARGB, ARGS. Right, each of these values are stored separately in two different lists, OPTS and ARGS. ரெண்டு பேர்ல லிஸ்டா ஹியூமன் லிஸ்டா தான் ஆட் பண்ணுது. என்ன ஆட் பண்ணுது? லிஸ்டா தான் ஆட் பண்ணுது. ஆல்ரெடி ஒன்னு லிஸ்ட் ஆட் பண்ணிச்சு. அது என்னது? ARGB. அது எதுக்குள்ள இருக்குது? get out of ஃபங்க்ஷன்ல ரெண்டு வேரியபிள் நம்ம யூஸ் பண்றோம். அது பேர் என்ன? OPTS and ARGS. இது லிஸ்ட். அரே நாவே லிஸ்ட். OPTS contains list splitted string like mode and path. என்ன மோட்காக ஓபன் பண்ற? அந்த ஃபைலோட ஃபைல் அட்ரஸ். இது ரெண்டுத்துல எங்க இருக்குன்னா OPTS குள்ள. சரி, இப்போ நான் ரன் பண்றேன். ரன் ஆயிடுச்சு. சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. இல்ல எரர் வருது. ப்ரோகிராம ரன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா பிரச்சனை இல்ல. இல்ல எரர் சார். C++ ப்ரோகிராம்ல ஏதோ ஒரு இடத்துல செல்ஃபோன் விட்டேன். நீ நோட் பண்ணி டைப் பண்ணுவது எரர் தானே?
அந்த எரர்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஏஆர்ஜிஎஸ். சரி எரரே இல்லப்பா, அப்ப எப்படி வருவது? இப்போ நான் கேக்குறேன் ஸ்பிளிட் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ் கேக்குறேன். நோ எரர், எம்டி லிஸ்ட். அப்படின்னா நோ எரர் சொல்லுங்க. என்ன லிஸ்ட் வரும்? எம்டி லிஸ்ட். பாருங்க நான் சொல்றேன். ARGS contain error strings. Therefore, C++ கம்பைல் பண்ணும்போது எரர் இருந்தா அந்த எரர் எங்க ஸ்டோர் ஆகும்? ARGS. If all the command is given with the wrong path order, நீ வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துட்ட, அந்த அட்ரஸ் போய் பார்த்த அந்த ஃபைல் இல்ல, ஃபைல் நாட் ஃபவுண்ட் வந்து எங்க ஸ்டோர் ஆகும்? இருக்குதுன்னா சக்சஸ்ஃபுல் வந்து எங்க ஸ்டோர் ஆகும்? அதே ARGS தான் சொல்றோம். எப்படி ஸ்டோர் ஆகும்? என்ன ஃபார்மேட்ல? இல்லம்மா, எந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும் எரர்? லிஸ்ட் ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்? லிஸ்ட் ஃபார்மேட். எரரே இல்லப்பா, கரெக்ட்டா இருக்குப்பா, சக்சஸ்பா. அப்படினா எம்டி லிஸ்ட் வரும். என்ன வரும்? எம்டி லிஸ்ட். எம்டி லிஸ்ட் வந்து ஸ்டோர் என்ன அர்த்தம்? நோ எரர் அப்படின்னு போடுறோம். ARGS will be an empty list if there is no error. சரிதா? print of ARGS னு ஒரு கமெண்ட் கொடுத்தா என் கவுண்ட் எப்படி கிடைக்கும்? எம்டி லிஸ்டா கிடைக்கும். சப்போஸ் அதுக்குள்ள ஃபைல் நாட் ஃபவுண்டோ இல்ல வேற ஏதாவது செமிகோலன் மிஸ்ஸிங் ஒரு எரரா வந்ததுன்னா அந்த ARGS குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது பேர் நான் நோடு ARGS வந்து ஆக்சுவலா என்னது? ஒரு லிஸ்ட் தானே. இப்போ சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுல வந்து எரர் இருக்குப்பா, ஒரு மிஸ்ஸிங். இப்போ மிஸ்ஸிங் சொன்னா லைன் நம்பர் லைன் 2 செமிகோலன் மிஸ்ஸிங் அப்படின்னு வரும். இது இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இதை நான் அவுட்புட்டா கேட்கணும். எப்படி கொடுக்கலாம்? இதை print of print ARGS அப்படின்னு கொடுக்குறான்னு சொன்னா அவுட்புட் கேட்க. சரி, பிஃபோர் தட் அதுக்குள்ள நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன். ARGSல ஒரு எரர் இருக்கு. என்ன எரர்னா லைன் நம்பர் 2 ஃபார் எக்ஸாம்பிள் லைன் நம்பர் 2 செமிகோலன் மிஸ்ஸிங் அப்படின்னு இருக்குப்பா. சோ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா அது நீ என்ன பாக்குறியோ அது அப்படியே வரும். இங்க பாருங்க, லைன் நம்பர் 2 செமிகோலன் மிஸ்ஸிங் அப்படின்ற அவுட்புட் வரும். ஓகேவா? சப்போஸ் எனக்கு எந்த எரரும் இல்லை, சூப்பரா அவுட்புட் வந்துருச்சு. இருந்தாலும் நான் வந்து ARGS கூட என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? print of ARGS நான் கொடுத்தேன்னா கோடிங்குள்ள பைத்தான் கோடிங்குள்ள இப்படி வரும். எத்தனை நேரம் இருக்கோ அத்தனை நேரம் கமாண்ட் போட்டு அப்படியே ஸ்டோரேஜே போகும். எப்படி ஒரு லிஸ்ட் வேல்யூஸ் ஸ்டோர் ஆகுதோ அந்த மோர் தென் 1 நேரம் இருக்குன்னு வச்சுங்க கமாண்ட். என்னோட கோடிங் வந்துட்டா, என்னோட கோடிங்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் நான். ரெண்டு எரர் தான் டிஸ்ப்ளே இருக்கு. லைன் நம்பர் 2 லைன் நம்பர் 4 கமாண்ட் தரணும்ல. மிஸ்டேக் பண்றத கமாண்ட் அப்ப அது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். ரெண்டு எரர் அப்படி இப்ப 4 எரர்னா கமாண்ட் போட்டா அது 4 எரர் வரும். அப்ப எந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும்? லிஸ்ட் ஃபார்மேட். எரரே இல்லைன்னு வச்சுங்க எப்படி வரும் உங்களுக்கு? Right, for example, the Python code which is going to execute C++ file P4. The file name program number 4 for P4 command line will be the given get on top method like the following. அப்ப P4 the function எப்படி ரன் பண்ணும்? OPTS,
as per syntax OPTS ARGS equal to get up dot ARG என்ன பாருங்க ஏன்பா ARG கொடுத்தேன் ARG ல ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும் ரெண்டு காலம் இருக்கு என்ன காலம் பைதான் ஃபைல் அட்ரஸ் மூணு இருக்கு சீக்வென்ஸ் ஃபைல் அட்ரஸ் சின்டாக்ஸ் இருக்கும் அதனால தான் ARG கொடுத்துருக்காரு ஆமா என்ன மெத்தடுக்காக நான் அந்த சீக்வென்ஸ் ஃபைலை ஓபன் பண்ண போறேன் அந்த மெத்தட்ல நீங்க வந்து get up மெத்தட்ல ஓபன் பண்ணனும்னா மோட் எப்படி கொடுக்கணும் terminate with colon அதே ARG மெத்தட்ல நீங்க ஒரு ஃபைலை ஓபன் பண்ணனும்னா -i or -2 அதே மாதிரி சிஸ்டம் ஆப்ல அதேதான் -i எந்த மட்டும் தான் சொல்லணும் get up மெத்தட்ல மட்டும் தான் அதுக்கு அடுத்து பார்த்தா i file equal to அப்படினா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் என்ன ஃபைல் இது அவுட்புட் ஃபைல் கொடுக்கணும் நான் ஆப்ஷன் இது எந்த இடமா இது எந்த இடமா சின்டாக்ஸ்ல இது பேர் என்ன அந்த பேர் 0 இன்டெக்ஸ் 0 எங்க நான் கேக்குற கேள்வி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க இந்த இடத்துக்கு பேர் என்ன சோர்ஸ் கோட் நான் சொல்றேன் as per syntax இந்த இடத்துக்கு பேர் என்ன ஃபைல் அட்ரஸ் இதுவும் கேக்குறேன் as per get out of syntax அப்பா வேரியபிள் 1 அந்த இடத்துக்கு பேர் என்ன 0 G++ வந்து OS மாடியூல் பண்ணப்பா இல்லனா சின்டாக்ஸ் பாத்தீங்களா இல்லையா ரெடாக்டாவுக்கு சின்டாக்ஸ் இங்க பாருப்பா இங்க பாரு இங்க பாரு இந்த இடத்துல பாரு இந்த இடத்துல பாருப்பா இங்க பாருப்பா இது என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் நான் அதுதான் கேக்குறேன் இந்த சின்டாக்ஸ்ல இந்த இடத்துக்கு பேர் என்ன ARG தான் சார் சொன்னீங்களா சரி ஓகே ரைட் அப்படியே இந்த மறுபடியும் ARG ARG சேஞ்சஸ் இல்லையா ரைட் அதுக்கு அடுத்து செகண்ட் பார்ப்பா ஆப்ஷன்ஸ் இதுக்கு பேர் என்னப்பா ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் இந்த இடத்துக்கு பேர் என்னப்பா லாங் ஆப்ஷன் லாங் ஆப்ஷன் இதுதான் நான் கேட்டேன் ஓகேவா அப்போ ARGB அப்படியே as per சின்டாக்ஸ்ல இருக்கிறது அப்படியே கொடுத்துறோம் கமா போட்டுட்டு I கோலன் என்ன அர்த்தம் ஆப்ஷன்ல எப்படி கொடுக்கணும் மோட மென்ஷன் பண்ணனும் ஸ்ட்ரிங் ஃபார்மட்ல டபுள் கொட்டேஷன் கொடுக்கணுமா ரைட் டெர்மினேட் வித் கோலன் ஒரு ரூல்ஸ் சொல்றோம் அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிப்போம் அதுக்கு அடுத்து லாங் ஆப்ஷன் i5 கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்தா i5 followed by equal to sign இத எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை ஆட் பண்ணு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அவுட்புட் ஃபைலை ஆட் பண்ணு ரைட் இப்போ இங்க பாருங்க where OPTS contains என்னென்ன இருக்கு OPTS குள்ள ARG first OPTS இந்த வேரியபிள் தானே அதுல என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்கும் mode with file address C++ file address without extension C++ file address without இந்த ரெண்டு பார்ட்டுமே எங்க இருக்கும் OPTS குள்ள இருக்கும் அதுக்கு அடுத்து -i இல்ல கோலன் கொடுக்கிறோம் இந்த இடத்துல அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா ஆப்ஷன் மோட் should be followed by கோலன் அத i கோலன் இல்ல ஓ கோலன் சரி அதுக்கு அடுத்து இது என்னமா இது c:/pyprg p4 value absolute path for C++ file C++ file உடைய full address கொடுத்துட்டாங்க சரி in our example since the entire command line commands are passed and no leftover argument the second argument args will be empty ஏதாவது எரர் இல்லனா ஒரு செகண்ட் தான் ஸ்டோர் ஆகும் empty-ஆ இருக்கும் எரர் இருந்ததுனா நான் நோட் ரைட் பண்ண மாதிரி எரர் ஆகும் ஸ்டோர் என்ன எரர் இருந்தது if argument is displayed using print of args சொல்லனா போல print of args எழுதனா எனக்கு அவுட்புட் ஐ மீன் எரர் இல்லனா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் command it displays output as that is note you can check out full list of python standard modules and what they are for or இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மூணு மாடியூல் போச்சு மூணு மாடியூலுமே அது என்னது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எதுக்காக நாம யூஸ் பண்றது ஓரளவுக்கு சொல்றீங்களா 100% இல்ல 50% புரியுதுங்களா
ஸ்பேஸ் எப்படி யூஸ் ஆகுது, ஓஎஸ் எப்படி யூஸ் ஆகுது, ரெக்கார்ட்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி. You can check out the full list of Python standard modules and what they are called. நிறைய மாடல்ஸ் படிச்சோம், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கோம். These files are the library lib directory inside the location that Python is installed. இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கும்? லிப்ன்ற போர்டு உள்ள இருக்கும். எங்க இருந்தாமா நீங்க ஜெனரலா பாத்தீங்க பைத்தான் வந்து பைத்தான் போர்டு கிரியேட் பண்ணி நிறைய இதுன்னு போடுவாங்க. அதுக்குள்ள இந்த மாடல் சோர்ஸ் லொகேஷன் லிப்ன்ற போர்டுக்குள்ள இதுனா ஆக்சுவலா லைப்ரரி போர்டுக்குள்ள லைப்ரரியை ஷார்ட் அவுட் பண்ணி தான் என்ன கொடுத்துக்கலாம், லிப்னு கொடுத்துருச்சு. ஓகேவா? But some more commands for wrapping C++ code. இது பேசிக்கா படிச்சோம். இன்னும் சில கோடிங்ஸ் அன்வான்டா கொடுத்துருக்கான். இது நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம போகலாம். பிரச்சனை நானா தெரிஞ்சு ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் எல்லாம் இருக்கு. இது சொல்ல தேங்க்ஸ். Some more commands for wrapping C++ code. C++ code வந்து பைத்தான்ல நீங்க இன்புட் பண்ணி ரன் பண்ணனும்னா இன்னும் சில கமெண்ட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். Some more commands. ரைட், அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா default ஏற்கனவே நம்ம என்ன படிச்சோம், இதே ஃபார்முலா ரெண்டு விஷயம் வந்து யாரா சொல்லுமா? இப்போ நீங்க பாருங்க, டபுள் சப்ஸ்கோர் ஏ டபுள் சப்ஸ்கோர் பிளஸ் பாத்தீங்களா? ஏ மாதிரி என்ன படிச்சீங்க? ஏ டாப் ஏ மாதிரி நேம் ஆஃப் ஐ மீன் நேம். இது வந்து ஸ்பெஷல் வேரியபிள்ஸ், அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். சரி, யூனிட் ஆஃப் பண்ணுறோம் எல்லா பண்ணுறோம். யூனிட் ஆஃப் என்ன ஆட் பண்ணுது பைத்தான்ல? எல்லா பண்ணுறது அப்ப இந்த இடத்துல உனக்கு தெரிஞ்ச இப்ப பைத்தான்ல இப்ப நீ படிச்சிருக்க தெரிஞ்ச டிஃபால்ட் இதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு நியூவா ஒரு நேம் ஸ்பெஷல் in Python. Since there is no main function இருக்கா, C++ int main போடுவோம். இங்க இருக்கா? சரி, அதே உடனே கைட் ஆஃப் அட்ரஸ் மேல பண்றாங்க. அதே யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்கறாங்க. அப்படியே விட்டுறோம். C++ இருக்கு. அதை கைட் பண்றாங்க. அது Python எடுக்கறாங்க எடுக்கறாங்க. There is no main function in Python. இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனா என்ன செய்யலாம் எடுத்து இந்த சாப்டர்ல இந்த டாபிக் சொல்றாங்க. When command is to run Python program is given to the interpreter. The code that is level 0 indentation topmost line of the program to be executed. இதை நாம என்ன கொடுக்கறோம்னா C-லயோ C++ ப்ரோக்ராம்லயோ 0 லெவல்ல டாப் லெவல்ல வந்து hash include IOC-ல finishing name space std. அதுக்கப்புறம் என்ன தான் இன்கிரிமெண்ட் டாப் மோஸ்ட் லெவல்ல தான். அடுத்தது எவ்வளவுதான் குரூப் ஆஃப் ஆர்டர் ஏன்னா உங்களுக்கு எந்த கான்சென்ட்ரேஷன் லெவல் இல்ல. சரி, ஓகே ஃபைன் பாத்துக்கலாம். However, before doing that, interpreter will define a few special variables. main function தான் இருக்கிறதே டாப் மோஸ்ட். அதுதான் வந்து எல்லா சீனியர் C++ கோடிங்ல யூஸ் பண்றாங்க. அது இல்லாம சில ஸ்பெஷல் கோடிங் வந்து எதுக்காக ஸ்பெஷல் வேரியபிள்ஸ் இந்த பைத்தான் கோடிங்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. However, before doing that, interpreter will define a few special variables. அதற்கு முன்னாடி suffix வந்து right.
is one of special variable which by default stores the name of the Python file. நீங்க என்ன பண்ணீங்க by default ஆவே நீங்க கிரியேட் பண்ற எல்லா Python file நேமும் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது. நீங்க ஜெட்டா கிரியேட் பண்ண பண்றீங்க சிஸ்டம்ல அது எல்லாமே எந்த வேரியபிள் ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகுது காத்து ஆக்சஸ் பண்ணும். அது ரொம்ப நாள் பார்க்கணும் இல்லையா இது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதான் right is one special such variable by default store the name of the Python file. Python கொடுக்க எல்லா கிரியேட் பண்ண எல்லா ஃபைல்ஸ்மே எந்த பேர்ல ஸ்டோர் ஆகுது நேம்ன்ற default variable ஸ்டோர் ஆகுது. If the source file is executed as the main of program, the interpreter set the name variable to have the value main. அப்ப மெயின்ல இருந்து என்ன பண்ண நேம்ல இருந்து மெயினுக்கு தேவையான அந்த ஃபைல் பாத்தை வந்து எடுத்துக்கும் ஃபைல் அட்ரஸ் எடுத்து அப்ப எங்க இருந்து எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நீ கொடுக்குற பைத்தான் ஃபைல் நேம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது நேம்ன்ற ஒரு ஸ்பெஷல் வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது. அங்க இருந்து யார் வாங்கிக்கிறாங்க மெயினுக்கு நாம பாஸ் பண்ணோம். எப்படி பாஸ் பண்ணணும் அடுத்தது பார்ப்போம். Name is a built-in variable which evaluates to the name of the current module. அப்ப என்ன சொல்றாங்க நேம்ன்றது ஒரு built-in variable default variable which evaluates to the name of the current module. நீ கொடுக்குற அந்த மாடியூல் இருக்கா இல்லையான்றத ஒரு போய் அது என்ன பண்ணலாம் CSS கொடுக்குறேன் get of top கொடுக்குறேன் CSS தரேன் OS தரேன் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். Thus, it can be used to check whether the current script is being run on its board. For example, consider the following. If name equal to main of. அப்ப main of functionல எல்லா கோடிங்குமே இருக்கும். சோ அது அப்படியே எங்க ஸ்டோர் ஆகும்னா நேம்ல ஸ்டோர் ஆகும். இவ்வாறு ரெண்டு ஈக்குவலண்டா இருக்கா நேம்ல ஸ்டோர் ஆயிருக்க பைத்தான் ஃபைல் அட்ரஸும் அதாவது மெயின் ஆஃப் நேம்ன்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கிற பைத்தான் ஃபைல் நேமும் ஒரே மாதிரி இருக்கா LHS equal to RHS இருந்ததுன்னா அதை ரன் பண்ணும். மெயின் ஆஃப் sys.argv 1 கோலன் அப்படின்னா ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ ஒன்ல இருந்து எந்த இடமா போர் இஸ் தி CSS ஃபைல் நேம் வித்அவுட் எக்ஸ்டென்ஷன் அதுல இருக்கு 0 கோலன் கொடுக்கலாம். நோ இது கொடுக்கலாம் அப்பதான் ரன் ஆகும். 0 தரக்கூடாதுமா ஒன் கோலம் தான் ஏன்னா பைத்தான் தான் நம்ம அந்த சொல்லி ரைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்து பைத்தான் புரியுங்க அதனால 0 தரணும். அப்ப பைத்தான் ஃபைல் அட்ரஸ் வராது 0 கொடுத்தா பைத்தான் ஃபைல் அட்ரஸ் வராது. பைத்தான் கோடிக்குள்ள தான அது இந்த கமாண்ட் ஏன் திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். Right down it. If the command line in Python program itself is going to execute first, அதை எடுத்தோடனே எது ஒர்க் ஆயிடும் பைத்தான் கோடிங் ஒர்க் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் எடுக்கும் sys.argv of 1 colon to the range operator from 1 to 1. Right. Then name contains the string main of. The condition if main equivalent to என்னது சாரி இங்க எதுவும் மாத்திருக்கேன் name equivalent to main equivalent to main is true then the main function is called. main function கால் பண்ணி உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அட்ரஸை நேம்ல ஸ்டோர் பண்ணும் இந்த இடத்துல. அப்ப இதுல எல்லாமே பைத்தான் கோடிங் வந்து ஃபுல்லா அந்த அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அது அப்படியே எங்க மாறும் நேமுக்கு அசைன் பண்ணிடும். அதாவது நேம்ல இருக்கிறதும் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கிறதும் ரெண்டு ஈக்குவலண்டா அப்படின்றத செக் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூனா ரன் பண்ண ஆரம்பிச்சு. Note sys.argv of 1 get everything after the scripting name file. அத பைத்தான் கோட் the C++ file உடைய ஃபைல் அட்ரஸ் எல்லாமே எதுல இருக்கும் argv உள்ள இருக்கும். argv of 0 ல இருக்கும் Python script. It is the script name Python program remaining. Remember string slicing you have studied in chapter number 8. அப்ப ஸ்ப்ளிட் பண்ணோம் ஃபைல் பஜெட் ஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணோம் அதோட அட்ரஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிடுச்சுனா பைத்தான் உடைய ஃபைல் அட்ரஸ் எங்க இருக்கும் argv of 0. ஓகேவா இது வரைக்கும் அந்த கிளாஸ் ஓகே